1953 பரமக்குடியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு திருச்சிக்கு திரும்புகிற வழியில் திருப்பத்தூரை நெருங்கும் போது எல்லாரும் தூங்கிடுறாங்க. வண்டியில் தூங்க ஆரம்பித்து ஒரு மைல்கல்ல மோதி எல்லாரும் கீழே விழுந்துடுறாங்க. கீழே வந்தப்போ கலைஞருக்கு கீழே ரத்தம் குபுன்னு அவர் கொட்டிருது. அவருக்கு கண் நிபுணர் ஒரு டாக்டர் ஒருத்தர் வந்து பார்த்துட்டு கண்ணில் உள்ள ஒரு நரம்பில் கீறல் ஏற்பட்டிருக்கு, 6 மாதத்துக்கு நீங்கள் பேசவோ எழுதவோ படிக்கவோ கூடாதுன்னு ஒரு கடுமையான நிபந்தனையை போட்டுறாரு. ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு மணிமகுடம் நாடகம் எழுதுறாரு. திடீர்னு ஈட்டினால கண்ணில் குத்துனா எவ்வளோ ஒரு பயங்கர வலி ஏற்படுமோ அது மாதிரி ஒரு வலி வந்தது எனக்கு. அதனால் பேப்பர் பேனாவெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஐயோன்னு அலர்னேன். 71 அமெரிக்காவுக்கு போகிறாரு. அங்கே ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாரு. அங்கே மறுபடியும் அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க. நமக்கே இவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோமே, நம்மளை போல ஏழை மக்கள் எவ்வளோ பேர் கண் பாதிப்பினால கண் வியாதினால இப்போ கண் உபாதையினால பாதிக்கப்படுறவங்க இருப்பாங்களே, அவங்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிறதுனால தான் அது 49வது பிறந்த நாளில் இலவச கண்ணொளி திட்டம்னு ஒரு திட்டத்தை அறிமுகம் பண்ணார். தமிழ்நாடு முழுக்க நடந்த கண்ணொளி முகாம்களில் ஏராளமான கண்ணொளி முகாம்கள் நடைபெற்றன. எல்லா மாவட்டங்கள்லையும் ஏறக்குறைய எல்லா வட்டங்கள்லையும் கண்ணொளி முகாம்கள் இலவச கண்ணொளி முகாம்கள் நடைபெற்றுச்சு. அதில் 7.5 லட்சம் பேர் பயனடைஞ்சாங்க. அந்த கண்ணொளிங்கிறது பார்க்கறதுக்கு சொல்கிறதுக்கு ஒரு சாதாரணமான விஷயமா தோணலாம். ஆனால் ஏற்கனவே இருந்த ஒளியை இழந்து மறுபடியும் அந்த ஒளியை பெற்றவர்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும்.